Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil nammai adithu selவது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை. உத்தமமான பெரும் செல்வம், அந்த செல்வம் வெள்ளமிட்டு வழிந்தோடக்கூடியதான க்ஷேத்திர விசேஷமாக திருக்குடந்தை என்னும் இந்த திவ்ய க்ஷேத்திரம் விளங்குகிறதுன்னு சாதிக்கிறார் சுவாமி. செல்வம்னா எங்களுக்கு தெரிஞ்ச செல்வம் ஒன்னே ஒன்று தான் லோகத்துல. நல்ல ஐஸ்வர்யம்ன்றோமே, நல்ல உயர்ந்ததான சம்பாத்தியம். ஒருவன் தன்னுடைய மானவ ஜீவனத்திற்கு அவன் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தானே செல்வம்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய செல்வங்கள் திருக்குடந்தை வெள்ளமிட்டு வழிந்து ஓடுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, தனாட்யத்துவம் என்பது திருக்குடந்தையில் ஏற்பட்டாலும் சௌந்தரியம் என்னும் செல்வம் குடமூக்கிலே காணலாம். இது ஒரு பிராச்சீனமான பழமொழி. அணியரங்கன் திருமுற்றம். என்னதான் அரங்கனுக்கு பெருமைகள் இருந்தாலும், அரங்கனுக்கு பிரபாவங்கள் இருந்தாலும், சௌந்தரியம்னு பேரு. சௌந்தரியம்னா சர்வாவயவ சௌஷ்டவம். எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியை அனுபவிக்கக்கூடியது. எல்லா பெருமாளையும் சேவிச்சால் கூட ஒரு சில பெருமானுடைய அர்ச்சாவதார திருமேனியில் தான் நமக்கு அனுபவம் உண்டாருது. அந்த அனுபவத்துல அக்ரேசரனா இருக்கக்கூடியவனாம் அமுதன். செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை என்றால் சௌந்தரியமாகிற செல்வம் வழிந்தோடக்கூடியதான திருக்குடந்தை என்னும் திவ்ய கஷேத்திரம். அடுத்தது அருளிச்செயலாம் அந்த செல்வம். அருளிச்செயல் செல்வம் எப்படி வந்தது? இந்த சரித்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெறும கதை இல்லை, சரித்திரம், உண்மையில நடந்த விசேஷங்கள். அந்த காலத்துல வீரநாராயணபுரம் என்று பிரசித்தி பெற்றதான க்ஷேத்திர விசேஷம். அதற்கு இப்பொழுது காட்டுமன்னார் கோவில்னு பேரு. நாம ரொம்ப சுலபமாக அந்த ஊரை வீராணம்னு கூப்பிட்டு இருக்கோம். வீராணம்னு பேரு இதற்கு. இப்ப அந்த வீராணத்தை பத்தி பல கதைகள் உண்டு. அந்த கதையில முக்கியமான கதை ஒண்ணு, நம்முடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கதை. அது அப்புறம் பார்ப்போம். நம்ம அந்த வீராணத்துல ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். ரங்கநாதாச்சாரியர் அவருக்கு திருநாமம். யோகத்தினாலேயே எம்பெருமான் அனுபவித்தவர், யோகாபியாசத்துல சிறந்தவர். இப்ப யோகாபியாசம்ன்றது லோகத்துல இல்லை. இப்ப பண்றதெல்லாம் பாதி ஏரோபிக்ஸ். யாருக்கு யோகம்? சொல்லித்தரவாளுக்கு தான் யோகம். அந்த யோகம்ன்றது சம்பிரதாயம். அது பதஞ்சலியினுடைய யோகசூத்திர பிரகாரமாக எப்படி யமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம், தாரணம், சமாதி என்பதாக 8 வடிவங்கள் உண்டோ அந்த 8 வடிவங்கள் பிரகாரமாக யோகத்தினாலே பகவான் அனுபவிச்சு வந்திருந்தார் ரங்கநாதாச்சாரியார். ஒரு சமயத்துல பல திவிதேசங்கள்ல போய் எம்பெருமான் அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்காக பல திவிதேசங்களுக்கு யாத்திரை பண்ணச்சு. இந்த காட்டுமன்னார் கோவில் எனப்படக்கூடிய வீரநாராயணபுரத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருக்குடந்தை 6ஆம் சன்னிதானத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறார். இதில் 2 விதமான அபிப்பிராயங்கள் உண்டு. அதை பத்தி நாம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போய் பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவிக்கச்சே மேல்நாட்டிலேருந்து சில பேர் வரா, கையை கூப்பி பெருமாளை அவ அனுபவிக்கிறார். இந்த பெருமாள் விஷயமான 10 பாசுரங்களை அவர்கள் அனுசந்தானம் செய்கிறார்கள். ஆராவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே. இது திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் அமுதன் விஷயமாக அருளி செய்த பாசுரம். நேற்றைய தினம் அவதாரிகளை சொன்னமே, ஆரம்பிக்க சேவே ஆராவமுதே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம் 4000த்துல எங்க தேட்ட போட்டாலும் கிடைக்காது, இங்கத்தான் கிடைக்கும். அவ்வளவு ஈரச்சொல், அந்த ஒரு அழகு பார்க்கலாம். மெய்மறந்து கேட்கிறார், அனுபவிக்கிறார். ஆராவமுதே. இந்த மாதிரி கூட ஒரு பதப்பிரயோகம் உண்டா லோகத்துல? இப்படி கூட பதப்பிரயோகம் உண்டா? இதுக்கு ஒரு ஐதிஹ்யத்தை அருளி செய்யறா பெரியவாழ்லாம். ஐதிஹ்யம்னா இந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்டாவா சொல்றான். என்னன்னா, வடதேசத்துல ஒரு பெரிய பிரசித்தரான ஒரு மகரிஷி இருந்தார், லோகசாரங்க முனிவர்னு பேராம அவருக்கு. அந்த வடதேசத்தை சேர்ந்தவா தென் தேசத்துக்கு யாத்திரை வந்தா. யாத்திரை வந்துட்டு திருப்பி வடதேசத்துக்கு போய் அவரை பார்த்தா. பார்க்கச்சே இந்த தென் திசையில என்ன பெரிய பிரசித்தமா, என்ன விசேஷம், என்ன நடக்கிறது அங்கன்னு கேட்டார். அவ சொன்னா, சுவாமி, நாங்க ஒரு பெருமாளை போய் சேவிச்சோம். அந்த பெருமாளுக்கு ஒரு திருநாமம். இந்த திருநாமத்தை நாங்க லோகத்துல எங்கேயுமே கேட்டதில்லைனர். என்ன திருநாமம்னர்? ஆராவமுதேன்னு ஒரு திருநாமம்னர். அவர் அப்படியே உருகி போயிட்டாராம், சொக்கி போயிட்டாராம். இந்த மாதிரி கூட எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை தன்னுடைய திருநாமத்திலையும் காண்பிக்கிறானே, இது தெற்கு திக்குக்கே ஏற்பட்டதான ஒரு தன்னேற்றம்னு சாதித்தாராம்.
காரணம் என்னன்னா, பகவான் அவதாரம் பண்ணா ராமன், கிருஷ்ணன், இத்தனை அவதாரங்கள். இந்த அவதாரங்கள் எல்லாமே வடக்கு பிராந்தியத்தில் தான் இருந்தது, பாரத தேசத்தினுடைய உத்தர தேசத்துல இருந்தது. ஆனால் தட்சிண தேசத்துல இந்த அவதாரங்கள் இல்லை. அவதாரங்கள் இல்லைன்றதான குறை நமக்கு ஏற்படாது. ஏன் ஏற்படாது? அர்ச்சாவதாரங்கள் முழுக்க தட்சிண பிராந்தியத்தில் தான். வடதேசத்துல அர்ச்சாவதாரத்துக்கு அவ்வளவு பிரமுக்கியம் கிடையாது, அவ்வளவு உத்கிருஷ்டம் கிடையாது. தென் தேசத்தில் தான் அர்ச்சாவதாரத்துக்கு பிராமுக்கியம், அர்ச்சாவதாரத்துக்கு பிராதானியமானது விளங்குறது. அப்படி ஆறாவமுதேன்றதான பாசுரத்தை இவர்கள் அனுசந்தானம் பண்ண அதை மெய்மறந்து நாதமுனிகள் கையை கூப்பி கேட்டு இருக்கார். ரங்கநாதாச்சாரியர் கையை கூப்பி ரசிச்சுன்னு இருக்கார். 10வது பாசுரத்தை அவ அனுசந்தானம் பண்றா. குடலின் மலியச் சொன்ன 1010 குருகூர் சடகோபரான சுவாமி நம்மாழ்வார் அவர் சொன்ன 1010 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்களை யார் அவ அனுசந்தானம் பண்றாளோ அப்படிப்பட்டவாளுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்றதான சப்தம் இந்த கடைசி பாசுரத்தில் அவர் காதுல விழுந்தது. என்னது? 1000 பாசுரமா? 10 பாசுரத்திலேயே நம்ம உள்ளத்தை பறிகொடுத்தமே. அப்படின்னா 1000 பாசுரம்னா அதனுடைய அமுத வெள்ளம் எப்படி இருக்கும் கேட்டா, சுவாமி மீறி 990 பாசுரங்களை அடியனுக்கு கற்பித்தருள வேண்டும் அவ கேட்டா. அதற்கு அவ சொன்னா, எங்களுக்கு தெரியாது, இந்த 10 மட்டும்தான் தெரியும், வேற 990 போன இடம் தெரியாது. அந்த சமயத்துல திவ்ய பிரபந்தங்கள் லோகத்துல மறைந்தே விட்டன. ரங்கநாதாச்சாரியர் காலத்துல உலகத்துல திவ்ய பிரபந்தங்களே இல்லாமல் இருந்தது. இதை கேட்ட உடனே நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, மீறி எங்க தெரியாது சுவாமி, நாங்க இதை அறியவில்லை. நாம அப்ப எங்க கிடைக்கும்? திருக்குடந்திலே கிடைக்கலனா வேற எங்க கிடைக்கும்? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின க்ஷேத்திர விசேஷம் திருக்குறுகாபுரி என்னப்படக்கூடிய ஆழ்வார் திருநகரி. அந்த ஆழ்வார் திருநகரிக்கு போனா ஒருவேளை நீங்க தேடுற பாசுரம் உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கும்னு நாதமுனிகள் இடத்துல சொன்ன. அந்த காலத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல அவளுக்கு எவ்வளவு ஒரு ஊற்றம் பாருங்க. நமக்கு என்ன வந்தது விட்டுட்டு போயிடுவோம். நம்ம இப்ப கையில கிடைக்கிற விசேஷத்தை விட்டுரும். ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு போனா உடனே அந்த புஸ்தகத்தை ஆமூலம் நம்ம வாசிப்போமா? இல்ல வாசிச்சா நமக்கு அதுல மனசுல நிக்கிறது இல்லை. அவர் அதை தேடின்னு போனார். இந்த மாதிரி இவ்வளவு பிரயாண சௌகரியங்கள்லாம் அந்த காலத்துல உண்டா? கிடையாது. எல்லாத்தையும் மீறி குறுகாபுரி ஆழ்வார் திருநகரிக்கு போய் சேர்ந்தார். அங்க போய் கேட்டார், 6வது முறை 10 பாசுரத்தை நான் கேள்விப்பட்டேன், மீறி 990. அவா சொன்னா, எங்க ஊர்ல அந்த 10 பாசுரமும் தெரியாதுன்ட்டாவா. அப்படி ஒரு துஸ்திதி இருந்தது சம்பிரதாயத்திற்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், நாதோபக்யம் பிரவருத்தம். இந்த சம்பிரதாயம் யாரால ஆரம்பிக்கப்பட்டது? நாதோபக்யம் பிரவருத்தம். நாதோபக்யம் நாதமுனிகளினாலே இந்த சம்பிரதாயமானது ஆரம்பிக்கப்பட்டது. இல்ல நாதோபக்யம் பிரவருத்தம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் என்பதாக எம்பெருமானிடத்தில் இருந்து இந்த சம்பிரதாயமானது ஆரம்பமாயிற்று என்பதாக சுவாமி தேசிகன் காண்பித்தருகிறார். அந்த ஊருக்கு போனா 10 பாசுரங்கள் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இங்க நம்மாழ்வார் விஷயமான கண்ணினின் சிறுத்தாம்பு என்னும் 10 பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நம்மாழ்வார் பெயரில் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த 10 பாசுரங்கள். ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமானை பாடித்தான் ஆழ்வார்கள் கோஷ்டியில் சேர்ந்தார்கள். மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் எம்பெருமானை பாடாமல் ஆழ்வாரை பாடி ஆழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தவர். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனே, எனக்கு எங்க நம்மாழ்வாரை தவிர வேற ஒரு தெய்வமே கிடையாது என்று அறுதிட்டு உரைத்தவர் மதுரகவி ஆழ்வார். அவருடைய கண்ணினின் சிறுத்தாம்பு 10 பாசுரங்கள் மட்டும்தான் அந்த ஊர்ல அனுசந்தானம் பண்றான்னா. மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்த பராங்குஷதாசன் ஒரு சுவாமி, அவரிடத்துல நாதமுனிகள் கண்ணினின் சிறுத்தாம்பு பிரபந்தத்தினுடைய திவ்ய உபதேசத்தை பெற்றார். யோகரசையில 12000 ஆவர்த்திகள் கண்ணினின் சிறுத்தாம்பு அனுசந்தானம் பண்றார். நம்மாழ்வார் சாட்சாத்கிருதர். நாதமுனிகளுக்கு யோகரசையில நம்மாழ்வார் சாட்சாத்காரமாய் 1000 பாசுரம் திருவாய்மொழியை தேவரை அனுகிரகிக்கணும்னு கேட்க, 1000 என்ன, உனக்கு 4000ஐயும் நான் அருளுகிறேன் என்று 4000ஐயும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் உபதேசம் செய்தார். நம்மாழ்வார் யோகரசையிலே நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரானார். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ரகசிய திரைசாரத்துல குரு பரம்பரா அதிகாரத்தில் எடுக்கிறார். நம்மாழ்வார் யோகரசையில் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரானார். யோகரசையில் தான் அவருக்கு இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணார். நாதமுனிகள் அது முதற்கொண்டு இந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். காளம்பலம் புரியல் நனற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்தவள்ளல் மூழும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கார் நிகர் நாடிலத்தே. சாத்வீகமான ஒரு அகங்காரத்தை சுவாமி தேசிகன் உபதேசம் பண்ற. நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை பெற்றார். அந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். அது வரையிலும் எல்லாம் ஒன்னா இருந்தது. எப்படி வியாசர் 4 வேதங்களை தொகுத்தாரோ அது போன்று நாதமுனிகள் 4000ஐ தொகுத்தார். அவருடைய 2 மருமகன்கள் 2 சிஷ்யர்கள் கீழகத்தாழ்வான்
மேலையகத்தாழ்வான் 2 பேர். அந்த 2 பேருக்கும் தெய்வீக இசையோடு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை, வெறும அப்படி கையை தட்டி தாளம் போடுறதில்லை, தில்லானா சொல்றதில்லை, தெய்வீக பண், குழலின் மணியை சொன்ன யாழின் இசை வைப்பத்தும் அப்படின்னுச்சே அதனுடையதான அந்த பண், அந்த பண் முக்கியம், அதனுடைய சுவாரஸ்யம் முக்கியம். அதனால்தான் நாதமுனிகள் இல்லைன்னா இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை. அந்த நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பெறுவதற்கு யாரு காரணம்? நம்மாழ்வார். நம்மாழ்வார் இருக்கட்டும், அமுதன்தான் காரணம். இந்த 10 பாசுரங்கள் தான் காரணம். ஆறாவமுதே என்னும் பாசுரத்தை அனுசந்தானம் செய்ததினால்தான் நாதமுனிகளுக்கு 4000ம் பெறப்பட்டது. அதனால்தான் அமுதனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனையில ஒரு திருநாமம், ஓம் திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமஹ. அமுதன் திருவடிவாரத்துல இந்த துளசி தளத்தை நாம சேர்க்கணும். திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமஹ. திராவிட ஸ்ருதி என்னும் தமிழ் வேதம், அந்த தமிழ் வேதத்தை உலகிற்கு காட்டி தந்தவனாய் இருப்பதினாலே தான் அமுதனுக்கு ஆறாவமுத ஆழ்வான் என்னும் திருநாமம். எந்த எம்பெருமானுக்காவது உண்டா? எந்த பெருமாளுக்காவது தன்னுடைய திருநாமத்தில் ஆழ்வான்றது உண்டா? இவரும் திவ்ய பிரபந்தத்தை உலகிற்கு அளித்ததனாலே, பெரும் வள்ளலாக திகழ்வதனாலே இவருக்கு ஆறாவமுத ஆழ்வான் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. நாதமணிகள் தன்னுடைய 2 சிஷ்யர்களுக்கும் தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளன்னு அத்தியுதமாக தெய்வீக பண்ணில் திவ்ய பிரபந்தத்தை அவர்களுக்கு இவர் உபதேசித்தருளினார். அது முதற்கொண்டு இன்றளவும் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தம் கிடைச்சது. அதுதான் அமுதனுடைய பெருமைக்கு சான்று. இந்த செல்வம், செல்வம் மல்கு தென் திருக்குடைந்தைனா அருளிச் செயலாம் செல்வம் மண்டி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திர விசேஷமாக திருக்குடந்தை என்னும் திவ்ய கஷேத்திரம் விளங்குகிறது. அருள் மழையாம் செல்வம், ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியாம் செல்வம், இத்தனை செல்வங்களை மனசில் வைத்துக் கொண்டுதான் திருமங்கையாழ்வார் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை என்று மங்களாசாசனம் இட்டருளினார். நேற்றைய தினம் பெரியாழ்வாருடைய உத்தமமான பாசுரத்தை அனுபவித்தோம். சென்னியோங்கு தன் திருவேங்கடமடியாயின் முதல் பாசுரத்தினாலே பெரியாழ்வார் திருமலையில் நித்தியவாசம் செய்யக்கூடிய எம்பெருமான அனுசந்தானம் பண்ணினார். அதற்கு அடுத்த பாசுரம், பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் இப்பிறவி என்னும் பெருங்கடல் வற்றி என்னும் பாசுரம். அதுல வரதனுடைய மங்களாசாசனம், வரதன் விஷயமான மங்களாசாசனம் ஏற்பட்டது. எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, என்னுடைய நாயகனே, எனக்கு சுவாமியானவனே. எனக்கு சுவாமி என்றால் என் பெண்ணான ஆண்டாளை பரிணயம் செய்து கொண்ட ஹே ரங்கநாதா என்ற அர்த்தம். முதல் 3 பாசுரத்தினாலே கோவில் திருமலை பெருமாள் கோவில்ன்றதான சம்பிரதாயத்தில் பிரசித்தமான 3 திவ்ய கஷேத்திரங்களை மங்களாசாசனம் பண்ணினார் அங்க பெரியாழ்வார். ஆனா அதுக்கப்புறம் தான் சொன்னார், இது 3ம் சேர்ந்து அது முடிந்த பிறகுதான் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல், கடல் கொண்டு அமுதம், கடல் கடைந்து அமுதம் கொண்டு, கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து கலசத்தை நிறைத்தார் போல என்னப்பனே அமுதா, திவ்யாமிருதமான உன்னை, அபரியாப்தாமிருதமான உன்னை, ஆறாவமுதனான உன்னை என் உடலம் நிறைத்துக் கொண்டேன், எனக்குள்ள நான் நிறைத்துக் கொண்டேன் என்று ஆதராரிசயம் தோற்ற இந்த சுவாமி அமுதன் விஷயமான பாசுரத்தை அருளி செய்தார். இந்த 3 எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணினவர் அமுதனிடத்துல ஆறாமல் ஈடுபட்டு அவனை தன் திருவுள்ளத்தில் நிறுத்தினார். ஏன் சுவாமினர் அமுதனை பத்தி சொல்லும் பொழுது அந்தனர்த்தம் அமுதத்தினை சாரித்தார் பெரியாழ்வார். அந்தனர்த்தம் அமுது, இந்த சுவாமிக்கு என்ன திருநாமம்? விஷ்ணு சித்தர் என்னும் திருநாமம். விஷ்ணு சித்தர் என்றால் விஷ்ணுவை சித்தத்தில் உடையவர் ஒரு அர்த்தம். விஷ்ணு இவரை தன்னுடைய சித்தத்தில், தன் இதயத்தில் எப்பொழுதும் தாங்கி இருப்பவன். காரணம் என்ன? மாமனாராச்சே, தீபாவளி வர போறது, போடுறதெல்லாம் போடணுமே, அவர் என்ன ரெடியா இருக்காரோ இல்லையோ தெரியலையே, வாங்கிற வீரிய சுல்கத்தெல்லாம் எப்படி செலவழிச்சாரு தெரியலையே அப்படின்னு எம்பெருமான் இவர் மனசில் நினைச்சிட்டு இருக்கான். விஷ்ணுடைய சித்தத்தில் இருப்பதனாலே இவருக்கு விஷ்ணு சித்தர் ஒரு பேர். விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பதனாலே இந்த சுவாமிக்கு விஷ்ணு சித்தர். அந்தனர்த்தம் அமுதத்தினை, தன் இதய புண்டரீகத்தில் அமுதன் நித்தியவாசம் செய்வதை சூச்சிப்பிப்பதற்காகத்தான் ஆழ்வார் அப்படி அருளி செய்தார் போலும். கண்ணனே அமுதம், அந்த கண்ணன் தான் அமுதம்ன்றத பல இடங்கள்ல பெரியாழ்வாருடைய பாசுரத்துல முதல்ல ஆரம்பிக்கச்சேவே மங்களாசாசனம் திருக்கூடல்ல பண்ணார் சுவாமி. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்க விடுத்தூட வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கழியறுத்தான். வல்லபதேவ பாண்டியவன் என்ன பண்ணிட்டான்? பரதெய்வம் ஏதோ அந்த பரதெய்வத்தை நிர்ணயம் செய்தால் இந்த பொற்கிடி தானாக அருந்து கீழே விழும் என்பதாக வல்லப பாண்டியன் ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சான். அந்த காலத்துல எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தது. பணமுடிப்பு கூட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தது. ஒரு துவஜஸ்தம்பத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டான்.
மற்ற கயிறு இழுத்தா அது கீழே விழாது. எப்படி விழும்? உண்மையிலேயே எது பரதெய்வமோ அந்த பரதேவதா நிச்சயம் செய்யப்பட்ட அளவில் தான் அந்த பொற்கிடி தானாக அருந்து விழும். ஆழ்வார் நுழைந்தார், பார்த்தார், என்னென்ன உண்டோ அந்த பரதேவதார் நிர்ணயம் செய்வதற்காக குருமுக வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழியிருத்தான். குருமுக மனதீத்திய பிராக வேதான் அசேஷான். பரதத்த நிர்ணயம் செய்வதற்கு சொல்ல வேண்டிய அத்தனை பிரமாணங்களையும் நிசேஷமாக ஒண்ணு கூட பாக்கி வைக்காமல் ஆழ்வார் அனுசந்தானம் பண்ண அந்த பொற்கிழி தானா அருந்து கீழே விழுந்தது. பார்த்தான் பாண்டியன். உடனே அவரை தன்னுடைய பட்டத்தியான மேல உட்காத்தி வச்சிருந்தான். தானே சாமரம் போட்டு கொடையை பிடிச்சிட்டு அவருக்கு விருது சொல்லி விட்டு சித்தர் வந்தார், மகராகவையர் வந்தார், பரதத்த நிர்ணயம் செய்த பெரியாழ்வார் வந்தார், கல்பசூத்திர வியாக்கியாதா வந்தார்னு விருதத்தோட அவரை மதுரை மாநகரத்தில் பெரிய ஊர்வலம் ப்ரொசஷன் நடத்தலான் பாண்டியன். இந்த கல்யாணத்தை சேவிப்பதற்காக தன்னுடைய பக்தன் தன்னை நிர்ணயம் செய்தானே அதை கொண்டாடுவதற்காக எம்பெருமானை ஆகாயத்தில் கருடாருடனா சேவை சாதிக்கிறான். அதை பார்த்தா ஆழ்வாருக்கு எவ்வளவு சந்தோஷம். உடனே கேமரா அந்த பக்கம் திருப்பி சொல்லணும் ஆழ்வார், பத்தியா என் வைபவத்தை பார்க்கறதுக்கு பெருமாளே வந்துட்டார், இமீடியட்டா டெலிகாஸ்ட் பண்ணுங்க எல்லாரும், அப்படி சொல்லிருக்கலாமோ இல்லையோ? பயந்தார். உம்ம ஆறுங்கான இங்க வர சொல்லிட்டு பெருமாளை பார்த்து கேட்டார், ஏப்பா உனக்கு ஒரு வைபவம், அந்த வைபவத்தை நான் கொண்டாட வேண்டாமான்னார். நீர் கொண்டாடுவீர் சுவாமி, எங்க கண்ணுலாம் சாதாரண கண்ணுல பொல்லாத கண்ணு, இந்த கண் திருஷ்டி உன் பேர்ல பட்டு கொடுத்துனா உன்னுடைய திருமேனிக்கு ஏதாவது அவத்தியம் வந்துட போறதேன்னு யானை கழுத்துல தொங்குற 2 மணியை கையில வச்சுட்டார். பெருமாளுக்கு தாளம் போட்டு உடனே காப்பிட்டு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சார் மங்களாசாசனம் மன்னர். அந்த திருக்கூடல் மாநகரத்தில் தானே இந்த விசேஷம் நடந்தது. இத்தனை கோலாகலமும் திருக்கூடல் தான் நடந்தது. அப்படி நடந்தாலும் அந்த பெருமாளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லல. இவருடைய திருவுள்ளத்துல யார் இருந்தான்? அமுதன் தான் இருந்தான். அதனால் தான் கடைசியில பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை ஷார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன்னு சாதித்தார். ஷார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை கையில நேத்தே சொன்னேன், சாரங்க பாணின்ற பதம் தப்பு, ஷார்ங்க பாணி அழகான பதம். சிலது அந்தந்த பாஷைக்கு அந்தந்த ஏற்றத்தை கொடுத்தால்தான் சுவாரஸ்யப்படும். அதை நாம திருப்பி மாத்தினோமோ இல்ல டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணி வாசிச்சோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஷார்ங்க பாணி பெருமாள் திருக்கையில் இருக்கக்கூடியதான அந்த யஜ்ஜானிநாத ஸ்ரவணாத் சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யா, எவனுடைய திருக்கையில் பிடித்ததான அந்த கோதண்டம் ஷார்கம், இந்த ஷார்கம்ன்றதான வில்லுல கட்டப்பட்டதான நான்கயிற்றினுடைய துவனியை பார்த்து அத்தனை பேருக்கும் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வருதோ சத்ருக்களுக்கு. யஜ்ஜானிநாதா ஸ்ரவணாத் சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யா, அசுரர்களுக்கு பயம் உண்டாது, சுரர்களுக்கு அவர்கள் ஹிருதயத்தில் ஏற்பட்டதான பயம் நீங்கியது. எதை கேட்டு? பகவானுடைய ஜாகோஷம் கேட்டு. வில்லுடைய அத கம்பநாட்டாளர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அத கோவிந்தராஜ்யத்துல ஒரு ஸ்லோகத்தினால எடுத்து காண்பிக்கிறார். பெருமாள் விஜயராகவனா அங்க யுத்த காலத்துல மூலபலவதம் பண்றான். பெருமாள் மூலபலவதம் பண்ணச்சே அவன் கோதண்டத்துல 4 கயிறை கட்டி வச்சிருக்கான். முதல்ல 4 கயிறை கட்டல. எங்க? அபியாகச்சன் மகாதேஜாக விஜுன் கிருத்வா மகத்தனுன்னு தண்டகாரண்யத்துக்குள்ள பெருமாள் போகச்சே 4 கயிற்றை அவிழ்த்து விட்டு வந்தார்னு வர்ணித்தார் வால்மீகி. எப்ப பார்த்தாலும் 4 கயிறை கட்டி வச்சிருக்க மாட்டான். எப்ப யுத்தம் நேரிடுகிறதோ அப்பத்தான் நாணேற்றம். இப்ப நாணேற்றி பெருமாள் சண்டை போடுறான். அப்படி சண்டை போடச்சே 1000 தேர் 15000 அடல் பரி 1 கோடி, 1000 யானை 15000 தேர் அடல் பரி, அதுக்கு மேல குதிரை, அதுக்கு மேல காலாட்படை 1 கோடி, இவை எல்லாம் சேர்ந்து பெருமாள் வதம் பண்ணினார்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, போர்க்களத்துல ஒரு கபந்தம், கபந்தம்னா தலையில்லாத முண்டம், அது எழுந்து டான்ஸ் ஆடும். இத்தனை பேரை பெருமாள் சம்ஹரித்தார்னா ஒரு முண்டம் எழுந்து யுத்த ரங்கத்துல நாட்டியம் ஆடும். இந்த மாதிரி 1000 முண்டம் நாட்டியம் ஆடித்துனா பெருமாள் கையில கட்டப்பட்டிருக்கிற கோதண்டத்துல இருக்கிற மணி ஒரு தடவை அடிக்கும். 1000 முண்டம் எழுந்து டான்ஸ் ஆடித்துனா பெருமாள் கோதண்டத்துல இருக்கிற மணி ஒரு தடவை அடிக்கும். அன்னைக்கு மூலபலவதம் ராமராவண யுத்தத்துல பெருமாள் பண்ணும் பொழுது ராமனுடைய கோதண்டத்துல கட்டப்பட்டிருந்ததான மணி 7.5 நாழிகை விடாமல் அடிச்சதுன்னா எத்தனை பேரை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிப்பா கணக்கு போட்டு பார்த்துக்கோன்றவர். ஷார்ங்கம் என்னும் வில்லாண்டான், அவன் கையில பிடித்த வில்லு, அதை எடுத்துக்கொண்டு பெருமாள் வர சிம்ம விப்ரேக்ஷிதோ வீரோ சிம்ஹாதி பல விக்ரமோ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ரு சூதனோ ஸ்ரீமந்தௌ ரூப சம்பன்னோ விருஷப ஸ்ரேஷ்ட விக்ரமோ ஹஸ்தி ஹஸ்தோபமபுஜோ துதிமந்தௌ தரஸ்வினோ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசிதா ஆயதಶ್ಚ சுவృத்தಶ್ಚ வாகவ பரிகோபமாः சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதாः. முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்துல எம்பெருமானையும் இளைய பெருமானை சேவிக்கச்சே ஆஞ்சநேயன் கையை கூப்பி சேவிச்சான்.
சிம்ம விப்ரேக்ஷிதோ வீரோ சிம்மாதி பல விக்ரமோ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருசூதனோ. என்ன மாதிரி இருந்தது பிரபோ, உன் கையில பிடித்ததான வில்லை பார்க்கும் பொழுது இந்திரதனுஷை போன்றதான வில்லை பிடித்துக் கொண்டு ஒரு அழகிய நடையோட கம்பீரத்தோட நீயும் இளவலும் வருகின்றீர்களே, நீங்கள் யார்? துதிமந்தோ தரஸ்வினோ, ஆச்சரியகரமான அந்த தேஜஸ், அந்த தேஜஸினால இங்க இருக்கக்கூடிய விருட்சகானனங்கள் எல்லாவற்றையும் நீர் மோகமரச் செய்து கொண்டு வருகிறீர்கள் என வர்ணிக்கிறார். பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ஆயதश्च சுவ்ருத்தश्च பாகவः பரிகோபமாः சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. பிரபோ, மல்லாண்ட தின்தோள் மணிவண்டா, உருண்டு திரண்டு பருத்ததான அழகிய புஜபரபராக்கிரமத்தோட நீயும் இளையவளும் வருகிறீர்களே ராமா, ஏன் பலவிதமான திருவாபரணங்கள் போட்டுக்கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டியிருக்க உம்மை அலங்கரித்துக் கொள்ளாமலேயே நீங்கள் வருகிறீர்கள் ஆஞ்சநேயர் கேட்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்துல 3வது சர்க்கத்துல ஏன் உன்னை அலங்காரம் பண்ணிக்கலன்னு கேட்டார். அதுக்கு நாம சாதாரணமா அர்த்தம் பண்ணுவோம். என்ன அர்த்தம் பண்ணுவோம்? ஏன் அலங்காரம் பண்ணிக்கல, பெருமை வந்திருக்கிறே, நிறைய ஆபரணங்களை போட்டுட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அப்படி அர்த்தம் இல்லையா. ஆஞ்சநேயருடைய திருவுள்ளம் என்னன்னா, ஹே பிரபோ, புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புளியங்காய பார்த்தாலே பல்லிழிக்கக்கூடிய குரங்கு ஜாதியில பிறந்தவா நாங்கள்லாம், எங்களுக்கு உன்னுடைய சர்வாவய சௌந்தரியத்தை இப்படி காண்பிக்கணுமாடாப்பா, சத்த திருவாபரணங்களை போட்டுக்கொண்டு உன்னுடைய திருமேனியை மறைத்துக் கொள்ள கூடாதா, எங்கள் கண்திருஷ்டி உன் மீது பட்டுவிடப் போகிறது ராமான்னு சாதித்தாராம். இதுதான் ஆழ்வாருக்கு அனுசந்தானம். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை ஷார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன்னு பெருமாளுடைய அந்த மல்லாண்ட தின்தோள் வலிமையை பார்த்தவுடனேயே அன்றைய தினத்தில் ஆஞ்சநேய சுவாமி எப்படி அவரை மங்களாசாசனம் செய்தாரோ, அவருடைய திருமேனிக்கு அவத்தியம் வரக்கூடாது என்று பல்லாண்டு பாடினாரோ, அதே பல்லாண்டத்தான் அமுதனுடைய திருமேனி அழகில் அழங்கால் பட்ட விட்டு சித்திரான சுவாமி பெரியாழ்வார் இங்கே அனுசந்தானம் செய்தருளினார். பரமேட்டியை என்றும் வில்லாண்டான் என்றும் அவனுக்கு பேரு. அத்தான் புராண வச்சனம். தேவம் ஷார்ங்கதரம் விட்டும் ஏ பிரபன்னா பராயணம் நதேஷாம் யமசாலோக்கியம் நச்சதே நரகூகசா. எவர்கள் வில்லுடன் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கின்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் நரகம் என்பது ஏற்படவே ஏற்படாது. நதேஷாம் யமசாலோக்கியம் நச்சதே நரகூகசா. யமனுக்கு பக்கத்துல கூட போக மாட்டா, இவா பக்கத்துல யமன் வரமாட்டான். அந்த யமன்றதான சப்தம் அல்லது நரகன்றதான சப்தம் இவா காதில விழவே விடாது என்று புராணம் காண்பித்தது. அதை அடியொற்றி மேற்கொண்டு பெரியாழ்வாருடைய பாசுரம். கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல். நேற்றைய தினம் அனுசந்தானம்